அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். நடிகை அனுபமா பரமேஸ்வரன் சமீபத்தில் கொடுத்த பேட்டிதான் தற்போது திரையுலக வட்டத்தில் மட்டுமல்ல சமூக வலைதளத்திலும் விவாதிக்கப்பட்டு வைரலாகி வருகிறது. தனது கடந்த கால காதல் உறவு குறித்து வெளிப்படையாக பேசிய அனுபமா அந்த உறவில் தான் சந்தித்ததாக கூறும் நார்சிசிஸ்ட் அபியூஸ், மன அழுத்தம், கட்டுப்பாடுகள், தன்னை இழந்தது போன்ற பல தகவல்களை மனம் விட்டு பேசியிருந்தார். There is 2 years of pain, physical, emotional destruction behind that one post. அவர் தனது முன்னாள் காதலரின் பெயரை நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் ரசிகர்கள் அந்த பேச்சை நடிகர் துருவ் விக்ரமுடன் இணைத்து சோசியல் மீடியாவில் தொடர்ந்து விவாதித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் அனுபமாவின் பேட்டிக்கு பிறகு துருவ் விக்ரம் வெளியிட்ட இன்ஸ்டா ஸ்டோரி இன்னும் முக்கியத்துவம் பெற்று இணையத்தில் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறது. அனுபமா சமீபத்தில் பேசும்போது தனது முன்னாள் காதலன் ஒரு நாள் ரெமோ மாதிரி இருப்பார், மறுநாள் அந்நியன் மாதிரி ஆகிவிடுவார், பிறகு அடுத்த நாள் எதுவும் நடக்காதது போல வந்து அம்பி போல் மன்னிப்பு கேட்பார் என கூறியிருந்தார். ஏற்கனவே துருவ் விக்ரம் மற்றும் அனுபமா இருவரும் இணைந்து பைசன் காளமாடன் படத்தில் நடித்தபோது காதலித்ததாக பல செய்திகள் பரவி வந்தன. அப்போது இருவருமே மறுப்பு தெரிவிக்கவில்லை. மாறாக அனுபமா போஸ்டுக்கு துருவ் விக்ரம் லைக்குகளை மெட்ரிக் டன் கணக்கில் அள்ளி அள்ளி போடுவதும், துருவ் போஸ்டுக்கு அனுபமா லாங் டன் கணக்கில் ஹார்டின்களை பறக்க விடுவதும் என சோசியல் மீடியாவில் தங்களுடைய காதலை மறைமுகமாகவே உறுதிப்படுத்தி வந்தனர். இந்த நிலையில்தான் சில மாதங்களுக்கு முன்பு தன்னை தானே மீண்டும் தேடிக்கொண்டதாகவும் கடந்த கால கட்டுப்பாடுகளை எல்லாம் உடைத்துவிட்டேன் என்றும் கூறியிருந்தார். இதனால் துருவ் மற்றும் அனுபமா இருவருக்கும் பிரேக்கப் ஆகிவிட்டதா என்ற கேள்விகளும் எழுப்பி வந்தது. இந்த நிலையில்தான் மலையாள சேனல் ஒன்றில் அனுபமா பேசிய பேச்சு இணையத்தில் படு வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு பலரும் துருவ் பற்றி அனுபமா இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கிறார், ஆனால் துருவ் இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறார் என எதிர்பார்ப்பில் இருந்தனர். இந்த நிலையில்தான் துருவ் விக்ரமின் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வைரலாக ஆரம்பித்திருக்கிறது. அதில் ஒரு இளைஞன் கடல் அலைகளை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருப்பது போலவும், பிறகு கடல் அலைகளுக்குள் கோபமாக விரக்தியோடு நடப்பது போலவும் காட்சிகள் உள்ளன. இதை பார்க்கும் ரசிகர்கள் துருவ் டென்ஷனில் இருக்கிறாரா, அதனால்தான் இது போன்ற ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறாரா என கேள்வி எழுப்பி மேலும் அவரை டென்ஷன் ஆக்கி வருகிறார்கள். கடந்த 2025 அக்டோபர் 23 வெளியான பேட்டியில் அனுபமாவிடம் வாழ்க்கையில் ஒன் சைடு லவ் செய்திருக்கிறீர்களா என எஸ் ஆர் நோ டைப்பில் கேள்வி எழுப்பப்பட உடனே துருதுருவென துருவ் விக்ரம் அனுபமாவிடம் இருக்கும் எஸ் என்ற போர்டை எடுத்து காண்பிக்கிறார். உடனே டென்ஷனான அனுபமா டென்ஷனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் நான் சொல்ல வேண்டிய பதிலுக்கு நீ சொல்ற என்கிற ரீதியில் செல்லமாய் கண்டிக்கிறார். துருவ் சிரித்தபடி உள்ளார். மேலும் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா என கேட்கிறார்கள். இருவருமே லவ் மற்றும் அரேஞ்ச் மேரேஜ் என கூறுகிறார்கள். ஒரு பேட்டியிலேயே அவர் அளிக்க வேண்டிய பதிலை இவர் அளிக்கிறார் என்றார். இப்படி ஒவ்வொன்றிலும் அனுபமா சொல்வது போல் நடந்திருப்பாரோ எனவும் பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நெட்டிசன்கள். அனுபமாவின் இன்ஸ்டாகிராமை ஓபன் செய்தாலே துருவ் விக்ரமின் பைசன் காளமாடன் புகைப்படங்கள் தான் அதிகமாக உள்ளன. ஆனால் துருவின் இன்ஸ்டா பக்கத்தில் துருவின் புகைப்படங்களை தான் அதிகமாக வைத்திருக்கிறார். இப்படியெல்லாம் அனுபமா தனது அன்பை வெளிப்படுத்தினாலும் தற்போது துருவை அன்ஃபாலோ செய்துள்ளார். மேலும் கடந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அனுபமா தாய் சுனிதா பரமேஸ்வரன் இன்ஸ்டாவில் ஜூலை 19 தான் தனது மகள் அனுபமாவுடன் மிகவும் மகிழ்ச்சியோடு சிரித்துக் கொண்டிருப்பது போல் போட்டோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்து அனுபமா மட்டுமல்ல, அவரது அம்மாவும் அவரது பேட்டிகளை இன்ஸ்டாவில் ஸ்டோரியாக வைத்து
கிட்டத்தட்ட ஏய் பட வடிவேலு சரத்குமாரை ஊக்கப்படுத்தி உசுப்பேற்றுவது போல் ஷேர் செய்து வருகிறார். இதன் மூலம் பிரேக்கப்பிற்கு அனுபமாவை விட அவரது அம்மாதான் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் விமர்சிக்கப்படுகிறது. ஏற்கனவே விக்ரம் ஒரு குரங்குடன் கொஞ்சி விளையாடி வீடியோ வெளியிட்டது பெரியதாக பேசப்பட்டு வருகிறது. அது குறித்த விசாரணையும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இடையில் இப்போது துருவ் பற்றிய சர்ச்சையும் கிளம்பி விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் மொத்த வதந்திகளுக்கும் விக்ரம் குடும்பத்தினர் என்ன விளக்கம் கொடுப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் நிலவுகிறது. அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.